Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் 5 பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடல்ல உண்டாகக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட தினசரி ஆரோக்கியத்தில் பாதாமை சேர்க்கறது உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை பெறுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பாதாம் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருந்தாலும் ஊற வச்ச பாதாம் இருக்குல்ல, அது கணிசமான ஊட்டச்சத்தை நமக்கு அளிக்குது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி ஊற வச்சு எடுத்துக்கிற பாதாமில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஊற வச்ச பாதாம் அப்படிங்கிறது ஒரு நாள் இரவு முழுக்க பாதாமை தண்ணியில் மூழ்க ஊற வச்சு எடுத்து சாப்பிட்றது தான். பாதாமை அப்படியே சாப்பிட்றத காட்டிலும் ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது. ஏன்னா பாதாமோட தோலில் இருக்கக்கூடிய டானின்கள் அமிலங்களோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு இந்த ஊற வைக்கிற முறை உதவியாக இருக்கும். இது உடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுவதை தடுக்குது. முக்கியமாக பாதாமை நீரில் ஊற வைக்கிறப்ப அது உடலில் அதிகப்படியான உயிர் சத்து கிடைக்கிறது உதவியா இருக்கும். இப்படி பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றதுனால விட்டமின்கள் தாதுக்கள் எல்லாம் உறிஞ்சுறதுக்கு அது உதவியா இருக்கும். இது செரிமானத்தை மேம்படுத்த உதவுது, நொதி செயல்பாட்டை தூண்டுது. அதோட ஊற வச்ச பாதாமோட சுவையும் கூடுதலா இருக்கும். இதை பல்வேறு உணவு தயாரிப்புல கூட பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஊற வச்ச பாதாம்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? விட்டமின் இ, நார்ச்சத்து, போலிக் அமிலம், இது மாதிரியான சத்துக்கள் எல்லாம் இருக்கு. செரிமானம், சருமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நாயில்பட்ட நோய்களுடைய தீவிரத்தை குறைக்கிறதுக்கு கூட இந்த ஊற வச்ச பாதாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க, ஊற வச்ச பாதாம் வேற என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சருமம், கூந்தல், இதுக்கெல்லாம் நன்மை செய்யறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம்ல பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. விட்டமின் பி, லிபேஸ், இது மாதிரியான என்சைம்கள் கூட இருக்கு. USDA தேசிய ஊட்டச்சத்து தர ஆய்வின்படி வெண்மையாக்கப்பட்ட, அதாவது ஊற வச்சு தோல் உரிச்ச பாதாம்ல பொட்டாசியம், நார்ச்சத்து, புரதம், ஆரோக்கியமான கொழுப்புகள், மோனோசாச்சுரேட்டட், பாலிசாச்சுரேட்டட் கொழுப்புகள், குறைந்த அளவு நிறைவுற்ற கொழுப்புகள், இதோட ஆதாரமா இந்த ஊற வச்ச பாதாம் இருக்கு. இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளோட மட்டும் இல்லாம கால்சியம், இரும்பு, இது மாதிரியான சத்துக்களும் ஊற வச்ச பாதாம் மூலியமா நமக்கு அப்படியே கிடைக்குது. இது சருமத்துக்கும் தலைமுடிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதையத்தான் ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஊற வச்ச பாதாம்ல அதிக அளவு மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் இருக்கு. இது கொழுப்புகளை சமநிலைப்படுத்துறதுக்கும் இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஊட்டச்சத்து ஜேர்னல் வெளியிட்ட ஆய்வு ஒன்றில் பாதாம், அதாவது ஊற வச்ச பாதாம் இருக்குல்ல, அது கரோனரி தமனி நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு நல்ல கொழுப்போட அளவை அதிகரிக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கர்ப்பிணிகளுக்கு ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முழு பாதாமை விட ஊற வச்ச பாதாம்ல போலிக் அமிலத்தோட அளவு அதிகமாக இருக்கு. கர்ப்பத்தோட தொடக்க காலத்துல இந்த போலிக் அமிலம் நிறைவா இருக்கணும். போலிக் அமிலம் குறைவா இருந்துச்சுன்னா குறைபாடு குழந்தைகளுக்கு, அதாவது நரம்பு சம்பந்தமான குறைபாட்டை தீவிரமாக்க செஞ்சிடும். கர்ப்பிணிகள் கருவோட தொடக்க காலம் முதலே தினைக்கும் 5 பாதாமை ஊற வச்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராம தடுத்துக்கலாம். செரிமானத்தை சீராக்குறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஊற வச்ச பாதாம்ல நல்ல அளவு நார்ச்சத்து இருக்கு. ஊற வச்ச பாதாம் பெரிஸ்டால்டிக் இயக்கத்தை சீராக்க கூட உதவுது. சயின்ஸ் ஜேர்னல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் மேனேஜ்மெண்ட் வெளியிட்ட ஆய்வு கட்டுரையின்படி ஊற வச்ச பாதாம்ல முழு பாதாமை விட அதிக புரதம் இருக்கு. இந்த ஊற வச்ச பாதாம்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது செரிமான செயல்முறைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊற வச்ச பாதாமை நீங்கள் சாப்பிட்றப்ப மலச்சிக்கல், அஜீரணம், வீக்கம், தசைப்பிடிப்பு, இது மாதிரியான அறிகுறிகளை அதை குறைக்கிறதுக்கு உதவும். நீங்கள் செரிமான சிக்கலை சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா தினசரி 5 ஊற வச்ச பாதாமை சாப்பிட்டுட்டு வர்றப்ப செரிமான சிக்கல் அறிகுறிகள் குறையிறதோட செரிமான பிரச்சனையும் சீராகும்.
நாள்பட்ட நோய்களோட தீவிரத்தை குறைக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் அப்படிங்கிறது சிறந்த ஆக்சிஜனேற்ற மூலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஃப்ரீ ரேடிக்கலை நடுநிலையாக்குறதுக்கு பயன்படுது. லாங் வூ தலைமையிலான ஊட்டச்சத்து மதிப்பாய்வுகளில் வெளியிட்ட முறையான ஆய்வு ஒன்றில் பாதாம் ஊற வச்சு நம்ம சாப்பிட்றப்ப அது புற்றுநோய் அபாயத்துக்கு எதிராக உதவக்கூடியதாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஊற வச்ச பாதாம் இருக்குல்ல, அது சிறந்த ஆக்சிஜனேற்ற மூலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஃப்ரீ ரேடிக்கலை நடுநிலையாக்குது. இதய நோய், முடக்குவாதம் இது மாதிரியான நோய்களோட அபாயத்தை குறைக்க உதவுது. ஊற வச்ச பாதாமில் அதிக அளவு மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் இருக்கு. இது கொழுப்பை சமநிலைப்படுத்துறதுக்கும் மாரடைப்பு, பக்கவாதம், பெருந்தமனி தடிப்பு, தோல் அலர்ஜி தடுக்கவும் உதவுது. இந்த வீடியோவில் பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். பாதாமை வெறுமனே சாப்பிட்றத விட அதை ஊற வச்சு சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் பாதாமை ஊற வச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.